ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் விக்னேஷ், இது உங்கள் விக்னேஷ் கேமிங். நான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு ட்ரக் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், லாங் வெஹிக்கிள். இதில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம சார் வந்து ட்ரக் கொடுத்துருக்குறாரு. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாக் எடுத்துகிட்டு போகணும். பார்த்திங்கன்னா நம்ம கண்டக்டர் பையன் வரேன்னு சொன்னால், ஆனால் எங்கன்னு தெரில. நான் வந்துட்டேன்னு ஒரு குரல் கூட கொடுக்கல. அண்ணே, நான் பின்னாடி தானே உட்காந்துருக்கேன். அண்ணே, எதுக்குண்ணே பின்னாடி அந்த ட்ரக் அடித்த? தம்பி, லாங் வெஹிக்கிள் தம்பி, அதனால் இடிப்பட தான் செய்யும். அங்கே பாரு எப்படி திரும்பிக்கிச்சுண்ணே. அண்ணே, ஒரு சைடாக நிறுத்துக்கண்ணே, நான் முன்னாடி வந்துடுறேன். தம்பி வளராதப்பா, இருப்பா, நான் நிறுத்துறேன். நான் அந்த பக்கம் போகணும். இது வேறு பெருசாக இருக்கிறனால நான் வந்து இந்த பக்கம் திரும்பிக்கிட்டேன். அண்ணே, பார்த்து போனேன், இது கொஞ்சம் டேஞ்சரஸ் ரோடு தான். சரி தம்பி. அண்ணே, அந்த ரோடுக்கிட்ட நிறுத்தினேன், நான் அப்படியே முன்னாடி வந்துடுறேன். சரி தம்பி, தான் இங்கே நிறுத்துறேன். இருங்கண்ணே, இறங்கி வரேன். அப்படியே ஒரு டோர் ஓப்பன் பண்ணேன். ஓப்பன் பண்ணிட்டேன்டா. ஏறிட்டேண்ணே, போகலாண்ணே, வண்டி எடுண்ணே. இரு தம்பி, கீர் போட்டுறேன் அதுக்குள்ளே. அப்படியே ஒரு காட்டுனே வண்டி எடுத்துகிட்டு. தம்பி, நான் பஸ்ஸை ஓட்டுற மாதிரி இல்லை தம்பி. இது கொஞ்சம் பெரிய வண்டினால கொஞ்சம் ஸ்லோவாக தான் பண்ணும். சரி, பஸ் இல்லை, ட்ரக்கு கூட பரவாயில்ல, பார்த்து ஓட்டலாம்னா இது ரொம்ப பெருசாக இருக்குது. பார்த்தியா, நல்லா ஓட்டுறேன். நானே ஏற்றிட்டு போகிறேன். நான் ஒரு எக்ஸ்பர்ட் டிரைவர் என்கிட்ட கொடுத்தாங்க, ஆனால் நானே இப்படி ஏற்றிட்டு போகிறேன். ஆனால் பார்த்து ஓட்டுனேன். இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் டேஞ்சராக தான் இருக்குது. சரியா சொன்னப்பா. அண்ணே, ஃபோனை நான் கீழே விட்டுருந்தேன், எடுத்துகிட்டு வந்துடுறேன். தம்பி, நீ வச்சுக்கிறதெல்லாம் ஒரு ஃபோனு, அதெல்லாம் யார் எடுத்துகிட்டு போன்ட்டாங்கப்பா. ரிட்டன் வரும்போது எடுத்துக்கலாம். என்னண்ணே, என்ன போய் நீங்கள் தானே புது ஃபோன் வாங்கி தரணும். தம்பி, ஃபோனை விட்டது ஓன் தப்பு. நான் சொல்கிறேன்ல, அந்த ஃபோனில் யாரும் எடுக்க மாட்டாங்க, அங்கேயே தான் கிடக்கும். நீ ரிட்டன் வரும்போது எடுத்துக்கோ. அண்ணே, என்னண்ணே என்ன போய் இப்படி பண்ணுற? ஆமாண்ணே, இது கடத்தல் லாரி தானே. தம்பி, நான் எதுக்குப்பா கடத்தல் லாரியில் எடுத்துகிட்டு வர போகிறேன்? இது நம்ம ஓனர் கொடுத்தது தான்ப்பா. பார், ஓவர் டேக்ஸ் செம்மையாக இருக்குல்ல. அது நீங்கள் சொல்லக்கூடாதுண்ணே, நான் சொல்லணும். சரி சொல்லுப்பா. நல்லா இல்லைண்ணே ஓவர் டேக்கு. பாருங்கள், இடிச்சிட்டு வந்துட்டீங்க. தம்பி, அண்ணன்லாம் இப்படி பேசக்கூடாது. அண்ணே, நாளைக்கு ஒரு கிராண்டி கேம் போடலாமாண்ணே? இல்லை தம்பி, ஒரு சில பேர் கேட்டிருக்காங்க கார் எஸ்கேப்பு. சரி, போடலாம். நீ என்றைக்கு ரெடின்னு சொல்லுவா. சரிங்கண்ணே, நான் டைம் பார்த்துட்டு சொல்கிறேண்ணே, நீங்கள் பார்த்து ஓட்டுங்கண்ணே. தம்பி, இவங்க பாருப்பா, நிறுத்தவே மாட்டேங்கிறாங்க, போயிட்டே இருக்கிறாங்க. அண்ணே, ரோடு ஃப்ரீயாக இருக்குது, பார்த்து அடித்து ஓட்டுண்ணே. இரு தம்பி, நானும் ஓட்டிட்டு தானே இருக்கிறேன். இது கொஞ்சம் தானே தம்பி ஸ்பீடு ஏறுது. ஆமாண்ணே, நானும் பார்த்துட்ருக்குறேன். ஏண்ணே அப்படி? நான் சொல்கிறேன்ல, பின்னாடி வேறு லோடு அதிகமாக இருக்குன்னு. அதுவும் இல்லாமல் இது ரொம்ப லாங் வெஹிக்கிள்னால ஸ்பீடு கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க. அப்படியாண்ணே, சரிண்ணே. அண்ணே, நீ டேஞ்சரஸ் ரோட்டையெல்லாம் ஓட்டுக்கியாண்ணே? ஏன் தம்பி கேட்குற? இல்லைண்ணே, கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமேன்னு. இல்லை தம்பி, நான் இன்னும் ஓட்டினது இல்லைப்பா. நான் அடுத்த தடவை மலை பிரதேசத்துக்கு போகலான்ட்டு இருக்கிறேன். நீ என்ன சொல்கிற, போகலாமா? போகலாண்ணே. நீ எப்போ போகலான்னு சொல்லு. ஆனால் என்ன பார்த்து போனேன், 2 லாரி இருக்குது தம்பி. நம்ம பார்க்காத லாரிகளா? பார்த்து போனேன். அட என்ன தம்பி, இங்கே வேறு நவரவே மாட்டிக்கிறாங்க. இருங்கண்ணே, நான் இந்த பக்கம் ரைட் சைடு போனேன், லெஃப்ட் சைடில் வழிக்கு பாருங்க. அண்ணே, ஏண்ணே அவன் இடிச்சு போகிற? தம்பி, நான் இடித்த பார்த்தியா? அவன் பாட்டுக்கு விழுந்து எழுந்திரிச்சு போயிட்டே இருக்கிறான். ஒரு இது கூட இல்லாமல் நான் இடித்தோடனே சரி இடிச்சிட்டியா அந்த மாதிரி எடுத்து போயிட்டே இருக்கிறான். ஏண்ணே, அதை போய் பெருமையாக சொல்லிகிட்டு இருக்கிற? அவனே ஓட்ட தெரியாத டிரைவர்னு நினைக்கிறேனே. தம்பி, இதெல்லாம் ரொம்ப ஓவர்ப்பா. அட என்ன இது டிராஃபிக்கு? ஆனால் ரைட் சைடு போனே. நீ தெரியும் தம்பி, இந்த லாரிக்கார் வேறு நின்றுட்டுருக்கான். இந்த ஊர்லெலாம் டிராஃபிக் ரூல்ஸ்லாம் நல்லா மதிக்கிறாங்க தம்பி. சரியாக சொன்னே. நானும் அப்படி தான் காலையில் வண்டி ஓட்டிகிட்டு வந்துட்டு இருந்தேனே, எல்லாம் டிராஃபிக்கு ஃபுல்லாக. ஆனால் பார்த்தீங்கன்னா எதுக்குடா டிராஃபிக் முன்னாடி போய் பார்த்தானே டிராஃபிக் ரூல்ஸ். அண்ணே, ரோடு பெருசாக இருக்குது, பார்த்து ஓட்டுனேன், எடுத்து ஸ்பீடாக. தம்பி, நான் தான் முன்னாடி சொல்லிட்டேன், இது வந்து பஸ் இல்லை லாரின்னு.
நான் அடுத்த தடவை பஸ் ஓட்டுறேன். பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஒரு மெயின் ரோட்டுக்கு வந்துவிட்டோம். இந்த லாரி எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இந்த லாரிலாம் பஸ் கேமில் ஓட்டிருக்கீங்களாங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இந்த லாரி ஸ்பீடு பார்த்திங்கன்னா 150 மேலே தாண்ட மாட்டேங்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா லோடு அவ்வளோ இழுக்க மாட்டேங்குது. ஆனால் ஓவர் டேக்கிங்லாம் நல்லா தான் இருக்குது. நம்ம ஓட்டுறதுல தம்பி இருக்குது. யார் எப்படி ஓட்டுறாங்கன்னு பிரச்சனை இல்லை. வண்டி பிரச்சனை இல்லை. நம்ம எப்படி ஓட்டுறோமோ அப்படி தான் தம்பி இருக்குது. ரோடும் சரி, வண்டியும் சரி. நம்ம நல்ல ஸ்பீட் டிரைவராக இருந்தோம்னா வண்டியும் நல்லா போகும். இல்லை நம்மளுக்கு அரைக்குறையாக ஓட்ட தெரியும்னா வண்டி பள்ளத்தில் தான். சூப்பர்ண்ணே, நிறைய கற்றுக்க சொல்கிறேண்ணே. அண்ணே, உங்கள் ஃபோன் எடுங்க. தம்பி, ஃபோனில் சார்ஜ் இல்லைப்பா, 15 தான் இருக்குது. நானே வரும்போது சார்ஜ் எடுத்து வர மறந்துட்டேன். சரிண்ணே, நீங்கள் இதை வண்டி எடுத்து எங்கே போகிறீங்க? நான் கேட்கணுன்ட்டு தான் மறந்துட்டேன். தம்பி, நம்ம பாஸோட ஃப்ரெண்டோட கம்பெனிக்கு தான் போகிறோம். அவர் நம்ம பாஸுக்கிட்ட அண்ணே என்னென்ன பண்ணிட்டேன்? கண்ணாடினார் உடஞ்சிருக்குண்ணே. போய் செங்குத்தாக நிறுத்திவிட்டேண்ணே. தம்பி, இது வேறு கொஞ்சம் ஸ்பீடுனா ஸ்லோ ரொம்ப தான் ஆகுது. ஸோ ஸ்லோ முன்னாடி பண்ணிடணும். ஓவர் ஸ்பீடானால் ஏன்னு கேட்டில்ல, இதனால தான் நான் ஸ்பீடு போகிறதில்ல. ஆமாண்ணே, அது என்ன சொல்லிகிட்டு இருந்தேன், கண்டினியூ பண்ணேன். தம்பி, நம்ம சார்கிட்ட ஒருத்தர் அவர் ஃப்ரெண்டு லோடு கேட்டிருந்தார். லோடு விட்டுற ஒரு டிரைவரு. ஏன்னா நம்ம சார் நிறையா பஸ் விட்டுருக்குறாரு. ஸோ அதனால் நம்ம சார் என்னை விட்டுருக்காரு. ஏன்னா எல்லாத்துக்குமே இது இருக்குது. அண்ணே பார்த்துருப்பேனே ஒரு ரோடு. ஓ, அதனால தான் நீ எடுத்துகிட்டு வந்தியாண்ணே? ஆமாம் இரு தம்பி, இங்கே சைடு பாரு. இருங்கண்ணே பார்க்குறேன். இந்த ரோடு வேறு ரொம்ப சின்னதாக போட்டு வச்சுருக்குறாங்க. அவரோட கம்பெனிக்கு வாசலில் தான் நம்ம இந்த வண்டி நிறுத்தணும். இதில் ஒரு லோடு இருக்குதான். ஸோ இதில் வேஷ்டி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பட்டு வேஷ்டியாக தான் இருக்கும். ஆனால் அண்ணே, பட்டு வேஷ்டிக்கிறதுக்கு இவ்வளோ பெரிய கண்டெய்னரு, அது நீ அவங்கக்கிட்ட தான் போய் கேட்கணும். சொல்லப்போனால் இதில் என்ன இருக்குன்னு கூட எனக்கு தெரியாது. இன்னும் அவங்க சொல்கிறதுல உன்ட்ட அப்படி சொல்லிக்கிறேன். அண்ணே, பார்த்து ஓட்டுனேன். 2 தடவை இடிச்சுப்பிட்டேன். ஆல்ரெடி வண்டி லைட்டாக டேமேஜாக தான் இருக்குது. அவங்ககிட்டப்பா என்ன பதில் சொல்ல போறியே தெரிலண்ணே. தம்பி, இல்லைப்பா, அதெல்லாம் எதுவும் மாட்டேன்ட்டாங்க. உள்ளே இருக்கிற பீஸ் தான் தம்பி முக்கியம். அதாவது பொருள். வண்டி எப்படியா இருந்தாலும் பிரச்சனை இல்லைன்னாங்க. அண்ணே, 1 வே அடித்து ஓட்டுனேன். தம்பி, முன்ன நடந்த ஆக்சிடெண்ட்டை பார்க்கலையா தம்பி? என்ன தம்பி பேசுகிற? சாரிண்ணே. அண்ணே, ஒரு ரவுண்டானா அப்படியே வளைங்கண்ணே. உங்கள் ஸ்பீடை திறமையை காட்டுங்கண்ணே, டிரைவிங் திறமையை. தம்பி, எனக்கு புகழ்ச்சி பிடிக்காதுப்பா. ஆனால் நான் உன்னை புகழலண்ணே. வண்டியை பார்த்து நல்லா ஓட்டுங்கன்னு உன்னை திட்டுறேன். தம்பி, என்னப்பா, ஒரு நிமிஷத்தில் அண்ணனை ஏற்றி வச்சுட்டு இப்போ இறக்கி வச்சிடுறேன். அண்ணே, இதெல்லாம் முக்கியமான வண்டியை பார்த்து ஓட்டுனே. இது வேறு எவ்வளோ பெருசாக இருக்குது வண்டி வேறு. ஆமாம் அண்ணே, மேலே கொம்பு மாதிரி நீட்டிருக்கே, என்னதுண்ணே அது? தம்பி, அது புகை வர இடம்பா. ஆனால் நான் புகை அதில் பார்த்ததே இல்லையேண்ணே. ஆமாம், ஏண்ணே ஸ்பீட் ஏற மாட்டேங்குது? தெரியலப்பா ஏன்னு. இப்போ லைட்டாக ஏறுது தம்பி. ஆமாண்ணே, நீ எந்த காலேஜ்ண்ணே படித்த? நான் ஆரம்பத்தில் கேட்கணுட்டு இருந்தேன், எந்த காலேஜ்ண்ணே படித்த நீ? தம்பி, நான் படித்த காலேஜ் வெளியூர்ப்பா. ஸோ இங்கே தான் நான் அந்த இடத்துல போவேன். அந்த இடத்துல அப்போ காட்டுறேன். ஆமாண்ணே, நீ என்ன படிச்சிருக்க அதை வச்சு சொல்லு. டக்குன்னு கேட்ட எப்படி சொல்கிறது? தம்பி, நான் பிஎஸ்சி ஹிஸ்ட்ரி பண்ணியிருக்கிறேன்ப்பா. பிஎஸ்சியில் ஹிஸ்ட்ரி எப்படின்னா பண்ண முடியும்? பிஎஸ்சினா சயின்ஸு, ஹிஸ்ட்ரிங்கிறது சோசியல் சம்மந்தப்பட்டது. ரெண்டுக்கும் இதே இல்லையேண்ணே. பிகாம் ஹிஸ்ட்ரி தானே பண்ண முடியும். தெரில தம்பி, அப்போ அவள் தான் இருக்கும். என்னென்ன நீங்கள் படித்தது கூட ஞாபகம் இல்லாமல் இருக்கிறீங்க. தம்பி, நான் சும்மா சொன்னேன்பா, படித்ததெல்லாம் ஞாபகம் இருக்குது. நான் எம்எஸ்சி மேத்தமேட்டிக்ஸ் படிச்சிருக்கிறேன்ப்பா. அது மட்டும் இல்லாமல் எம்எஸ்சி ஃபிசிக்ஸும் படிச்சிருக்கிறேன்ப்பா. ஸோ நான் நினச்சா டீச்சராக கூட போகலாம். யாருண்ணே நீயா? நீ இண்டிகேட்ரு ஸ்பெல்லிங்கே தெரியாது, நீயே ஃபிசிக்ஸ் டீச்சராக போகிறியாண்ணே? நல்ல கதையாக இருக்குண்ணே. தம்பி, இதெல்லாம் ஆரம்பத்தில் யாரும் நம்பலப்பா, நீ வச்சு நம்பப்பா. பின்ன நம்புற மாதிரி பொய் சொன்னால் நம்புவாங்கண்ணே. இப்படி பொய் சொன்னால் ஒரே உருட்டுன்னு யாருன்னு நம்புவா? இன்னும் ஒரு ஓவர்டேக்கிங் பாடுங்கண்ணே.
தம்பி அதான் பார்த்துட்ருக்குறேன். அண்ணே என்னண்ணே சிட்டிக்குள்ளே வந்தாச்சாண்ணே? ஆமாம் தம்பி, லெஃப்ட் சைடில் தான் இருக்கு வண்டி. அண்ணே லாரிக்கு டீசல் போட்டுருவோமாண்ணே? வேணாம் தம்பி, லாரிலாம் நம்மக்கிட்ட காசு இல்லை. அது மட்டும் இல்லாமல் அவங்களே போட்டுக்கிறேன்ட்டாங்க. இல்லைண்ணே காசுக்கு மிச்சம் பண்ணிட்டு இன்னும் எவ்வளோ தூரம்ண்ணே இருக்குது? தான் பக்கத்தில் வந்தாச்சு. அதில் லெஃப்ட் சைடில் இருக்குல்ல அந்த ரோடு தான்ப்பா. அண்ணா அது ரயில்வே ட்ராக்ண்ணே. இப்போ ரயில்வே ட்ராக் தாண்டி தான்ப்பா. எப்படிண்ணே? இருங்கண்ணே தம்பி சொல்கிறதா. இதுதான் தம்பி, இதுதான் நம்ம கம்பெனி, அதாவது நம்ம சாரோட ஃப்ரெண்டோட கம்பெனி. ஓகேண்ணே. அப்படியே வண்டியை பார்க் பண்ணு. இவ்வளோ நேரம் வீடியோ ஸ்கிப் பண்ணால் பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப 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 தேங்க்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து என்ன கேம் விளையாடலாம், இல்லை என்ன பஸ் விளையாடலாம், கிராணி விளையாடலாமா, ஹாரர் விளையாடலாமா என்னங்கிறத நீங்கள் தான் சொல்லணும். நான் அதை ட்ரை பண்ணுறேன். ஆனால் என்னென்ன பண்ணுற? இரு தம்பி, ரிவ்யூஸ் எடுத்துடலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.